வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்துங்க மேல்மலையனூர் மயான காளி இருக்காங்க இல்லைங்களா? அவங்கக்கிட்ட அந்த அம்மா கோயில் பின்னாடி பேக் சைடில் சூளங்கள் இருக்கும். அந்த சூளத்தில் ஒரு பெண்மணி பெயரை சொல்லி சொருவிட்டு வந்தாங்க. சொருவின உடனே அவங்க வந்து ஒரு மாதமாக என்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்னமோ ஒன்றுமே நடக்கலையே, 2, 3 மாதமாக கேட்டாங்க. அப்புறம் விட்டுட்டாங்க அவங்களும். என்ன இது மனுஷங்க வேடிக்கை பார்க்குற மாதிரி இந்த அம்மாவும் வேடிக்கை பார்க்குது பற்றியா நம்ம கஷ்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு துன்பம் தர யாராக இருந்தாலும் அதுக்கான பலனை கண்டிப்பாக அனுபவிச்சு தான் தீரணும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். அந்த அம்மா ஏதாவது ஒன்று செய்வா பாருங்கள், அவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்காம விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்துங்க அந்த மாதிரி தான் அந்த அம்மாட்ட போய் கேட்பாங்கங்க. மலையனூர் அந்த மயான காளிக்கிட்ட போய் கேட்பாங்க, தாயே நான் இவ்வளோ துன்பப்படுறேன், இவங்களால இவ்வளோ கஷ்டங்கள் படுறேன் நான், நீ தான் எனக்கு சரியான நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட போயிட்டு எலுமிச்சம்பழத்தை சூளத்தில் சொருவுறது, அவங்க பேரை சொல்லி பேப்பரை எழுதி சொருவுறது, கோழி சொருகுவாங்க. அந்த மாதிரி நிறைய விதமான பலி கொடுப்பாங்க அந்த அம்மாவுக்கு. அப்படி பலிகள் கொடுக்கும்பொழுது அந்த அம்மா உடனே அவங்களுக்கு அதுக்கான நிவாரணத்தை கொடுத்துரும் அந்த அம்மா. அதாவதுங்க, மற்ற இடங்களில் வந்து நீதி வந்து சாயலாம், வாயை பொறுத்தோ, அவங்க வாய் ரொம்ப பயங்கர பஜாரிமா அப்படின்றதுக்காகவோ, இல்லை சில பேர் அதிக வசதி படைத்தவங்கன்றதுக்காக நீதி வந்து ஒரு பக்கமாக சாயலாம். ஆனால் அம்மா அங்காள பரமேஸ்வரிக்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. அவள் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி சாய்ச்சிட்டு வந்துடுவா. அப்படிப்பட்ட அங்காள பரமேஸ்வரி. அந்த அம்மா என்ன நடந்திருக்குன்னா, இவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. எலுமிச்சம்பழம் சொருவினவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. 1 வருடம் ஒரே வாரத்திலே நடந்திருக்குங்க. அவங்க ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க கால் உடைஞ்சு ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாக கடந்திருக்காங்க 1 வருடமாக. இப்போ தான் 2, 3 நாளுக்கு முன்னாடி தான் அவங்க எலுமிச்சம்பழம் சொருவினவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அப்போனா நீங்கள் பார்த்துங்க அந்த அம்மாவுடைய பவர் என்னான்ட்டு. ரத்த பலி ரணபலிங்க. அதோட சின்ன பனிஷ்மெண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி பண்ணி ஒரு வழி பண்ணி விட்ருவா அந்த அம்மா. நீ வந்து இந்த தான் உனக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த அம்மாட்ட. அப்படியே துடிக்க பலி வாங்கிடுவா. இல்லை கை கால் உடையும். இந்த மாதிரி சின்ன விஷயமா இருந்தால் கை கால் உடையும், பெரிய விஷயமா இருந்தால் அவன் என்ன பண்ணுவானே அந்த அம்மா சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் துடியான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதுவும் மலையனூர் அங்காளி மயான காளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நான் சொல்கிறது வந்து சரியான்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நானுமே அது மாதிரி பண்ணி அது மாதிரி நடந்திருக்குன்றவங்க சொல்லுங்கள். இல்லைங்க அப்படிலாம் இல்லை சும்மா அப்படின்றவங்களும் சொல்லுங்கள். உண்மையை சொல்லணும்னா அந்த அம்மாவை நம்பி போய் நீதி கேட்டுட்டோம்னா அவங்களுக்கு நடக்க வேண்டியது அங்கே நடந்துட்டுருக்கும். ஆனால் நம்மளுக்கு தான் தெரியாது. யார் மூலயமா இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகலாம். அந்த மாதிரி என்னங்க, தாயே மலையனூர் அங்காளி, நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் ஆத்தா, என் விஷயத்துலேயும் கொஞ்சம் கருணை காட்டு ஆத்தா.